வணக்கம். மலர்களை போல் தங்கை உறங்குகின்றாள், மலர்ந்தும் மலராத பார் மலர். அவ்வளோதான்ல. இந்த பாட்டு இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம திரும்பி திரும்பி பாடிக்கிட்டே இருக்கக்கூடிய, முணுமுணுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய பாட்டு இல்லையா? இந்த பாடல் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி, பாசமலரில் இருக்கிற பாடல்கள் பற்றி அப்புறமா பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி, அம்மாவை இழந்து சின்ன வயசுல இருந்து தங்கச்சி தான் உலகம்னு தங்கச்சிக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அண்ணன் ஒரு கட்டத்துல தொழிற்சாலையில வேலை பார்த்துட்டு இருக்கிறவர் அங்க ஸ்ட்ரைக்னால தொழிற்சாலை மூடப்பட, தங்கச்சி சொன்ன ஐடியாபடி தங்கச்சி சேமித்து வைத்த 1000 ரூபாய் பணத்தை வைத்துக் கொண்டு ஒரு பொம்மை தொழிற்சாலை தொழிற்கூடம் ஒன்று ஆரம்பிச்சு பலருக்கும் வேலை கொடுக்க, அதற்கு அடுத்தாப்புல இன்னும் பல நிறுவனங்களாக அது விஸ்தரிக்கப்பட, அங்க எந்த கம்பெனியில அவர் வேலை பார்த்தாரோ அந்த கம்பெனி முதலாளியே வந்து, நீ இந்த கம்பெனியை எடுத்துக்கப்பா, கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடு அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுக்கு இடையில ஒரு சொத்து விஷயமாக, ஒரு வழக்கு விஷயமாக சொந்த ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு ஜெமினி சொல்லியிருப்பார். ஜெமினிக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, ஒரு அத்தை மட்டும்தான். அந்த அத்தையினுடைய வளர்ப்புல தான் சின்ன வயசுலேருந்தே இருப்பாங்க. அத்தை சொன்ன சீதை வந்து லட்சுமணன் கிழிச்ச கோட்டை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனால் தாண்டிடுவான். ஆனால் இங்கே அத்தை கிழிச்ச கோட்டை ஜெமினி கணேசன் தாண்டவே மாட்டார். ஜெமினி கணேசனுடைய அத்தை பையன் தான் தங்கவேலு. தங்கவேலு அந்த ஊரில் இருக்கிற பெரிய பணக்காரரான ஒருத்தர். அவருடைய மகளை இவர் லவ் பிடிப்பார். அந்த பொண்ணுக்கும் லவ் வர ஆரம்பிச்சு. அவங்க யாரு, வேற யாரு, தங்கவேலுக்கு ஜோடினா வேற யாரா இருக்க முடியும்? சரோஜா தான். இப்படி ஒரு காதல். சரி, சரோஜாவுடைய அப்பா யார் தெரியுமா இந்த படத்துல? அவர்தான் இந்த படத்தின் தயாரிப்பாளரான, பாசமலர் படத்தை தயாரித்தவரான சந்தான பாரதி RS சிவாஜியோட அப்பா சந்தானம் இந்த படத்துல நடிச்சிருப்பார். இதுக்கு இடையில அவர் பெரிய பணக்காரர் ஆயிடுவாரு, சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சிருவாரு. சிகரெட் ஸ்டைல் அவ்வளவு பிரமாதம் பண்ணிட்டு இருப்பாரு சிவாஜி சார். கோட் என்ன, சூட் என்ன, பங்களா என்ன, அப்படி என்ன, கார் என்ன, பிரமாதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாரு. வெளியூர்ல இருந்து வந்த ஜெமினி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு, அதோட ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, ஜெமினி வந்து சிவாஜியை பார்ப்பதற்கு வர, சிவாஜிகிட்ட அவர் வந்து எனக்கு ஏதாவது வேலை கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு நான் வேலை தரக்கூடாதுரா, அது நல்லா இருக்காதுரா, நீ எங்கூட வேலை பார்க்கக்கூடாதுரா, நான் முதலாளியாகவும் நீ தொழிலாளியாகவும் இருக்கிறத எனக்கு பிடிக்கலடா, வேற எங்கேயாவது வேலைக்கு நான் சிபாரிசு செய்யட்டுமா அப்படி இப்படின்னு கேட்க, இந்த இடத்துல வேலை கொடுக்குறது தான் கொடு, இல்லாட்டினா நான் என் படிப்பை வச்சுக்கிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல நான் எப்படியாவது நான் வேலைக்கு தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, வேற வழியே இல்லாமல் ஜெமினியை தன்னுடைய நிறுவனத்தில் ஒரு நல்ல பொறுப்பை வச்சுக்கிட்டு வேலை கொடுக்க ஆரம்பிப்பார். இப்படி வேலை கொடுத்துட்டு இருக்கிற சமயத்தில் ஸ்ட்ரைக்கு அது இதுன்னு திரும்பவும் இதே போல் வர ஆரம்பிக்கும். அப்படி வர ஆரம்பிக்கிற ஒரு காட்சி, அந்த காட்சியை மட்டும் பாருங்க, எழுதி கொடுக்குறேன். சிவாஜியை தவிர நடிப்பதற்கு எந்த கொம்பனும் கிடையாது. அந்த காட்சி தொழிலாளர்களோட வந்து சிவாஜிய மிரட்டுவார் ஜெமினி. இப்படி இல்லாட்டினாக்க ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருவோன்னு. எத்தனை பேர் ஸ்ட்ரைக் பண்ணாலும் சரி, ஆனா இந்த அலுவலகத்துல, இந்த தொழிற்கூடத்துல ஒரே ஒரு மெழுகுவர்த்தி எரியும். அந்த ஒரு மெழுகுவர்த்தியுடைய வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு ஒருத்த வேலை பார்ப்பான். அவன் தான் இந்த தொழிலாளி ராஜு. என்ன, நான் முதலாளி மட்டும் இல்லடா, ஒரு கைதேர்ந்த தொழிலாளியும் கூட அப்படின்னு பேசுவார் ஜெமினி கிட்ட. இந்த காட்சியை தயவு செய்து பாருங்க. அந்த ஜெமினியை பார்த்துட்டு சிவாஜி சார் பேசுற அந்த டயலாக்ல ஒரு இடத்துல கூட இமைக்கவே மாட்டாரு சிவாஜி. அப்படியே பேசிட்டு இருப்பாரு, அப்படியே தான் இருக்கும். கண்ணை ஆசை இமைக்கவே மாட்டாருங்க. என்ன மனுஷங்க அவரு, ஏன் அப்படிலாம் பிளான் பண்ணாரு பாருங்களேன். இமைக்கவே மாட்டார், அப்படி பேசுவார், தெரிக்க விட்டுருப்பாரு அந்த சீனு. அதை கவனிச்சவங்க எல்லாம் கை தட்டினாங்க அந்த படத்துல. அதுக்கப்புறமா இங்க ஒரு ஒரு இவர் தான் சிவாஜி பெரிய பணக்காரர் இல்லையா, அப்ப கூட ஒரு பணக்காரர் TK பகவதி அவர் இருப்பார். அவர் வந்து இது மாதிரி ஒரு ஒரு நல்ல விஷயம் சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு. சொல்லுங்க ஐயா. இது மாதிரி ஒரு இன்ஜினியர் ஒருத்தர், நல்ல வசதி, நல்ல பணக்காரரு, அவங்களுடைய தங்கச்சி டாக்டரு, அவங்களுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. அந்த இன்ஜினியருக்கு ஒரு தங்கச்சியை கொடுத்தா நல்லாயிருக்கும், நல்ல வசதி. ரைட்டு, கொடுக்கலாமே, நல்ல விஷயந்தான். எப்போன்னு சொல்லுங்கள், பொண்ணை பார்க்குறதுக்கு அவங்கள வர சொல்லுங்கள் ஒரு நாள். அதுலேயே இன்னொரு சிக்கலும் இருக்குப்பா. என்ன, என் தங்கச்சியை வந்து யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க வீட்டில் இருந்து தான்
நான் வந்து பொண்ணு எடுப்பேன், ஒரே சமயத்தில் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு அவர் வேண்டுகோள் வச்சிருக்காரு. இல்லைங்க, எனக்கு இப்போ கல்யாணம் வேணும், முதல்ல தங்கச்சி கல்யாணம் தான் நடக்கணும் அப்படி இப்படின்னு தான் சொல்ல இப்படியான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். அந்த இன்ஜினியர் யாரு அப்படின்னா நம்பியார். ஆனா நம்பியார் இந்த படத்துல வில்லன் கிடையாது. அதே போல நம்பியாருடைய தங்கை யாருன்னு பார்த்தா எம்என் ராஜம். ஆனா இந்த விஷயம் நடக்கிறதுக்குள்ளாரையே ஜெமினியும் சாவித்திரியும் காதலிக்கிற விஷயம் சிவாஜி அவர்களுக்கு தெரிஞ்சிடும். சிவாஜி அவர்கள் ஜெமினியை ஒரு ரூம்குள்ளார கூட்டிட்டு போய் அடின்னு அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு முகத்தெல்லாம் கிழிச்சு அனுப்பிச்சு விடுவார். அதற்கு பிறகு சிவாஜி சாவித்திரியும் ஜெமினியும் சந்திச்சு பேசுறத சிவாஜி அவர்கள் கேட்பாரு. துப்பாக்கியால சுடணுங்கிற நோக்கத்தோட போயிருப்பாரு. ஆனா கடைசியில நீ ஆசைப்பட்டபடியே நல்ல விதமா நான் கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னேன் இல்லையா, அப்படி நான் ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சாவித்திரிகிட்ட சொல்ல, பாருமான்னு சாவித்திரியை சொல்ல, சாவித்திரி பார்த்தா ஜெமினி கணேசனையே மாப்பிள்ளையா கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஜெமினி கணேசனுக்கும் சாவித்திரிக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு முடிவுக்கு வந்துருவார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில திருமணமும் நடக்கும். கல்யாணத்துக்கு பிறகு உன்னையெல்லாம் விட்டு பிரியிறோம் என்னண்டா எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி, ஏன்னா சிவாஜி தங்கையை விட்டு என்னால் பிரிய முடியாது, அதனால நீ நம்ம வீட்டிலே இருந்துடணும் அப்படின்னு ஜெமினிகிட்ட சொல்லியிருப்பாரு. ஜெமினியும் சரின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ ஜெமினியோட அத்தையோட பையன் தங்கவேலுவும் இருப்பாங்க. உன்னை விட்டியுமே நாங்கள் பிரிய போகிறோம், எங்களுக்கு சோத்துக்கு என்ன வழி என்ன அப்படி இப்படின்லாம் அவங்க புலம்ப, கவலைப்படாதீங்க அப்படி இப்படின்லாம் சொல்ல, உடனே இதை பார்த்துக்கிட்ட சிவாஜி, தெரிஞ்சுக்கிட்ட சிவாஜி, உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நீங்களும் எங்கள் வீட்டில் இருக்கலாம், அதில் ஒன்றும் நான் தவறாக நினைக்க மாட்டேன் அப்படின்னு சிவாஜி சார் சொல்லுவார். வில்லங்கங்கிறது அங்கே தான் வரும். வேலியில் போகிற ஓனனை வேட்டியில் விட்டுட்ட கதைன்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, சிவாஜி சாருக்கு அப்படி தான் நடந்திருக்கும். அந்த ஓனான்களாக தான் அந்த வீட்டுக்குள்ளார ஜெமினியோட அத்தை வந்து உள்ளே நுழைவாங்க. அவங்க உள்ளே நுழைஞ்ச நாள்லேருந்து சண்டை சச்சரவு, சாவித்திரியை எகனமொகனையாக திட்டுறது, போகிறது வர்றது, எடுத்தெறிஞ்சு பேசுறதுன்னு நடந்துக்கிட்டே இருக்கும். சில விஷயங்களை சிவாஜி நேரடியாக கண்டிப்பார், சில விஷயங்களை கண்டும் காணாமல் விட்டுருவார், சில விஷயங்களுக்கு சிவாஜிக்கே காதுக்கே போகாமல் சாவித்திரி மூடி மறைச்சிடுவாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் கல்யாணமான ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் சுற்றுலா போவாங்க. அப்படி போயிட்டு வர வழியில் ஒரு கார் பிரேக் டவுன் ஆகின்னு இருக்கும். இல்லைங்காச்சு கார் ரிப்பேர் ஆகிடுச்சா, பஞ்சர் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்க, கார் பிரேக் டவுன் ஆகலை, ரிப்பேர் ஆகலை, பெட்ரோல் இல்லாமல் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்ல, அந்த பெட்ரோல் என்கிட்ட நான் டேங்க்கில் வச்சு இதில் வச்சுருக்கேன், டின்னில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஜெமினி கணேசன் பெட்ரோல் இதை ஊற்ற, நீங்கள் யார், ஊருக்கு புதுசாக? ஆமாம், நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு வேலை மாற்றலாயிடுச்சு, அதனால் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஒரு டாக்டரு, என் பேர் ராதா, இங்கே தான் இருக்கேன். அப்படியா? ஆமாம், இந்த தொழிலதிபர் ராஜசேகர் இருக்கார் இல்லையா, அவருடைய தங்கச்சி தான் நான் அப்படின்னு சாவித்திரி சொல்ல திக்குன்னு ஆயிடும் அவங்க. ஏன்னா எம்என் ராஜத்துக்கு தெரியுமே, தன்னை ராஜசேகர் கல்யாணம் பண்ணிக்கிறது, தன்னுடைய அண்ணனை ராஜசேகருடைய தங்கச்சி சாவித்திரி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் தெரியுமே. அதில் அப்படியே அதிர்ச்சியாகி அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறமா சாவித்திரிக்குள்ளார ஒரு மனசில் ஒரு ஆசை வரும். இந்த பெண் அழகாக இருக்கா, பணக்கார குடும்பமாகவும் இருக்கா, நம்ம குடும்ப அட்ரஸுக்கு சரியானவளாகவும் இருக்கா, டாக்டராகவும் இருக்கா, நம்ம அண்ணனுக்கு ஏன் இந்த பொண்ணை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சிவாஜி சார்கிட்ட பேசும்போது, டாக்டர்னா அவங்க அண்ணன் இன்ஜினியர் அப்படின்னா ஷாக் ஆகிடுவேன். அப்படியே சிகரெட் குடிச்சிட்டே இருக்கும். அந்த பொண்ணு பேர் அப்படின்னா மாலதினா. ஆமாம், இந்த கல்யாணம் நடக்காதுமா அப்படின்னு சொல்லி, இது மாதிரி நான் உங்களுக்காக நான் வந்து அவரை நான் மாப்பிள்ளை பார்த்துருப்பேன், ஆனால் அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. சரி, உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் தயார்னு சொல்லிட்டேன் நான். ஆனால் இப்படி கல்யாணத்தில் இப்படியெல்லாம் நடந்து போச்சு இல்லையா உனக்கு, அதனால் அவங்களுக்கு நான் பத்திரிகை கூட கொடுக்கலாமா, எப்படி அவங்க மூஞ்சில முடிப்பேன், எப்படி அவங்க பொண்ணை நான் எனக்கு தருவாங்க, அதெல்லாம் மறந்துடுமா அப்படின்னு சொல்லுவார். கடைசியில் சாவித்திரி நம்பியாரை தேடி போவாங்க. நம்பியார்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி புலம்புவாங்க. ஒரு கட்டத்தில் இறக்கமே இல்லாமல் செயல்படுற நம்பியார் ஒரு கட்டத்தில், என்னுடைய கௌரவம் போகக்கூடாது, ஆனால் அதுக்காகவும் எனக்கு வருத்தமாக இருக்குது, ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கும் உங்களுடைய கண்ணீருக்கும் நான் ஏதாவது பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே, என் தங்கச்சிக்கு உங்கள் அண்ணனுக்கும் என் தங்கச்சிக்குமே கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அந்த எம்என் ராஜத்துக்கும் சிவாஜிக்கும் கல்யாணம் நடக்கும். இப்போ என்னடானாக்கா, இன்னும் அந்த குடும்பத்தில் இருந்த அமைதி குறைஞ்சி போயிடும், சந்தோஷம் காணாமல் போயிடும், நிம்மதி எங்கேயோ ஓடி. இவங்க வந்திருக்க புடவை வாங்கிட்டு வந்து சிவாஜி சார் கொடுக்க, எம்என் ராஜத்துக்கு ஒரு புடவை கொடுப்பாரு, தங்கச்சிக்கு ஒரு புடவை கொடுப்பாரு.
ஆனால் எம்என் ராஜன் தன்னுடைய புடவையை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே சாவித்திரியோட புடவையை பார்ப்பாங்க. உடனே ஒரு கோபம் வந்து ஆத்திரம் வந்து தனக்கு வாங்கின புடவையை விட அந்த புடவை ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு எம்என் ராஜன் நினைப்பாங்க. இதை கவனிச்சிட்ட சாவித்திரி, அண்ணி என்னை விட இந்த புடவை உங்களுக்கு தான் அழகாக இருக்கும், இதை நீங்கள் வச்சுக்கங்க நீ அப்படி சொல்ல. நோ 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 நோ, ரெண்டும் எல்லாமே ரேட்லாம் ஒன்று தான், விலையில ஒன்றும் வித்தியாசம் குறைவு கூட்டல் அப்படிலாம் கிடையாது. உனக்கு ஓ நேரத்துக்கு இது நல்லா இருக்கும், அவன் நேரத்துக்கு அது நல்லா இருக்குமேனு வாங்கினேன் அப்படின்னு சிவாஜி சார் சொல்லுவார். ஆனால் இல்லை நீ இது உங்களுக்கு தான் நல்லா இருக்கும், நீ தாங்க வச்சுக்கங்கன்னொன்னே எம்என் ராஜத்துக்கும் அந்த புடவை தானே நமக்கு பிடிச்சிருக்கு, அதை கொடுக்குறாளேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்குவாங்க. ஆனால் அந்த ஜெமினி கணேசனோட அத்தைக்காரி இருக்காங்கல்ல, அவங்க என்னடானாக்க எம்என் ராஜத்தோட பீரோவை திறந்து அந்த புடவையை திருடி இங்கேயோ மறைச்சி வச்சுட்டு இந்த புடவை தேடுவாங்க. எம்என் ராஜம் இந்த மாதிரி சாவித்திரி தாமா வந்தா அப்படிங்கிற விஷயத்த சொல்ல அவளை கூப்பிட்டு திருடுற நேர் எல்லாருக்கும் முன்னாடி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திருடிட்டு போகிறதா அவன் வழக்கமா அப்படின்னு, திருடின்லாம் சொல்லாதீங்க நீ அப்படி இப்படின்னு கதற. இந்த கலைபுரத்தில் வந்து என்னடானாக்கா சிவாஜி வந்துடுவார், ஜெமினி வந்துடுவார், இப்படி ஒரு கலைபுரம் ஒன்று நடக்க ஆரம்பிச்சு. இப்படியே ஒவ்வொரு விஷயமா நடக்க தங்கவேலு போட்டு கொடுத்துருவார். எங்கள் அம்மாவோட பொட்டியில் தான் இருக்குது, என் பொட்டியில் வச்சதே உன் தங்கச்சி தாயா அப்படிங்கிற மாதிரி அதையும் ட்விஸ்ட் பண்ணி வைப்போம். இப்படியாக சண்டைகள் சச்சரவுகள் அப்படி இப்படின்னு வீட்டில் இருக்க நிம்மதியே இல்லாமல் போக ஒரு கட்டத்தில் தங்கவேலுவும் அந்த பணக்கார சந்தானம் இருக்கார்ல, அவருடைய பொண்ணு சரோஜா இருக்காங்கல்ல, அவரே அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக சாகும் வரை உண்ணாவிரதம், போராட்டம், வாப் ஸ்ட்ரைக்கு அப்படி இப்படின்னு ஏதோ தொழிற்சாலை செய்கிற மாதிரி வீட்டு வாசலில் நின்று செய்வார். அவர் பேர் செங்கல்ராயன். தங்கவேலு பேர் படத்தில் காமெடி அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கடைசியில் அவர் கல்யாணம் பண்ணி வச்சோடனே அவர் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு இங்கே வந்துடுவார். இந்த திருமணம் பதிவு திருமணம் பண்ணிட்டு. அதுக்கும் சிவாஜிக்கு வருத்தமாயிரும். நாளைக்கு இந்த வீட்டில் இருந்துட்டு நீ இப்படிலாம் போராட்டம் கிராட்டான்னு பண்ணினாக்க என்ன ஆவறது, என் பேரில் கெட்ட பேராகும் அப்படி இப்படின்னு சொல்ல இந்த இப்படியான குளறுபடிகள் சின்ன சின்னதான விஷயங்கள் எல்லாமே ஒரு கட்டத்தில் பெருசாக வந்து நான் இனிமேல் உன் வீட்டில் இருக்க மாட்டேன்னு ஜெமினி சொல்ல, ஜெமினி தன்னுடைய அத்தையையும் அத்தை பையனையும் அதுக்கப்புறமா தன்னுடைய மனைவி சாவித்திரியையும் கூட்டிக்கிட்டு அவர் கிளம்பி வீட்டுக்கு வேற எங்கேயோ போயிடுவார். கெஞ்சுவார், காலில் விழுந்து கெஞ்சுவார், என் தங்கச்சியை விட்டுட்டு பிரிஞ்சு நல்லா இருக்க முடியாது, நான் ஏதோ தப்பாக பேசிட்டேன், ஏதோ கோபத்தில் உன்னை அடிச்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரரை கேட்கல, என்னுடைய நண்பனாக கேட்குறேன்டா அப்படின்லாம் கதறுவார். மன்னிக்கவே மாட்டார் ஜெமினி கணேசன், கோபத்தோடு போயிடுவார். அப்படி கோபத்தோட கிளம்புற அந்த சமயத்துலேயும் கெஞ்சுவாரா. அப்போ கடைசியாக அவங்க அத்தைக்காரி ஒரு பிட்டை போடுவாங்க, ஒன்று இந்த வீட்டில் நீங்கள் இருக்கணும், இல்லாட்டினா நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதானே, நீங்களே இருந்துக்கங்க, நாங்கள் போகிறோம், மாலதி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலதியை தன்னுடைய மனைவி எம்என் ராஜத்தை கூட்டிட்டு சிவாஜி அவர்கள் அந்த வீட்டை விட்டு போயிடுவார். அப்படியே அந்த வீடு மாளிகை எல்லாத்தையுமே தங்கச்சிக்காக தங்கச்சி கணவருக்காக அவங்க சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக கொடுத்துருவார். இப்படிப்பட்ட கொடுக்குற இந்த சூழ்நிலையில் சிவாஜி வெளியில் இருக்கிற சமயத்தில் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது பெருசாகிட்டே இருக்கும். இப்படி பெருசாகிட்டே இருக்கிற சமயத்தில் என்னடா இது அப்படின்னு குழப்பங்கள் வருத்தங்கள் வேதனைகள்னு இருக்கும்போது சிவாஜியை தேடி சேர்மன் போஸ்ட்டுக்கு நீங்கள் நில்லுங்க நம்ம வார்டுக்கு அப்படி இப்படிலாம் சொல்லி நண்பர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. நம்பியாரும் நீங்கள் நின்னீங்கனாக்கா ஜெயிப்பீங்க கண்டிப்பாக, எங்களுக்கெல்லாம் அது பெருமையாக இருக்கும், சேர்மன் மனைவின்னு சொல்லிக்கிறதுல எனக்கும் பெருமை தான், நீங்கள் தயவு செஞ்சு நிற்கணும் அதான் அப்படின்னு எம்என் ராஜமும் சொல்லுவாங்க. எனக்கு இந்த அரசியல் அதெல்லாமே எனக்கு பிடிக்காதுங்க, இது அரசியல்னாக்கவே யார் மற்றவங்களுடைய வருத்தங்களெல்லாம் நம்ம சம்பாதிக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு சிவாஜி சார் சொல்லுவார். ஏன்னா சிவாஜி சாருடைய கேரக்டரும் அதுதான், இயல்பாகவே நிஜமாகவே கடைசி வரைக்கும் எந்த ஒரு காங்கிரஸில் இருந்தாலும் கூட எந்த ஒரு அரசியல் ஆதாயத்தையும் தேடியோ எந்த ஒரு பதவிக்காகவோ எதுக்காகவோ அவர் கடைசி வரைக்கும் வாழலை. காமராஜருடைய உண்மை தொண்டனாகவே சிவாஜி சார் வாழ்ந்தாருங்கிறது நமக்கு தெரிந்த விஷயம்தான். அதே போல தான் இந்த டைலாகும். அதற்கு பிறகு எல்லாரும் கட்டாயப்படுத்த வேற வழி இல்லாமல் அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுல சிவாஜி சார் கையெழுத்து போடுவார். இப்போதான் இன்னொரு பிரச்சனையும் அடுக்கடுக்க ஆரம்பிக்கும். ஒரு அண்ணன் தங்கைங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார என்னென்னலாம் கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே வருது பாருங்க கதையில. இதுதான் பீம்சிங் சார், இதுதான் ஆரூப் தாஸ் சார், இதுதான் பாசமன்னன். அப்ப அவரும் தேர்தலில் நிற்பார். யாரு? ஜெமினி கணேசன். இப்ப ஜெமினி கணேசன் நிற்கிறாரு, சிவாஜி நிற்கிறாரு. இது ஒரு வேண்டாத ஒரு குழப்பங்களை தர ஆரம்பிக்கும். இதுக்கு இடையில அவர் தேர்தலுக்கு செலவுக்கு பணம் கேட்டு வர சொன்னார் மச்சான் அப்படின்னு சொல்லி தங்கவேலு வேற வீட்டு செலவுக்கு வேணால் நான் பணம் தரேன், தேர்தல் செலவுக்குலாம் நான் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
தங்கவேலுகிட்ட சிவாஜி சொல்ல, தங்கவேலு வந்து வீட்டில் வந்து சொல்ல, இந்த விஷயம் வந்து சாவித்திரிக்கு தெரியப்பட, உடனே அத்தைக்காரி வந்து நீ மட்டும் ஒரு கையெழுத்து போட்டினாக்கா கடன் வாங்கிடலாமா, கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்ல, அண்ணனை வந்து வாபஸ் பெற வைப்பதற்காக அண்ணா எனக்காக விட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக சிவாஜி வீட்டுக்கு சாவித்திரி வர, வாம்மா என்னம்மா வேணும் அப்படி இப்படின்னு கேட்க, அண்ணே இதை வாபஸ் வாங்கிருந்தேன், இதனால இன்னும் பல குடும்பத்தில் பிரச்சனை வரும் போல இருக்குண்ணே அப்படின்னு சிவாஜி கிட்ட சாவித்திரி சொல்ல, ஆனால் அதெல்லாம் வேணும்னா அவரை விட்டு கொடுக்க சொல்லு, அவர் எப்போதுமே பிடிவாதக்காரராக இருந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாராம், எப்போதுமே விட்டு கொடுக்குறவங்க தோத்துக்கிட்டே இருக்கணுமா, அவரை ரொம்ப அன்பானவர் அப்படிங்கிறதுனால அந்த அன்பையே ஆயுதமாக்கி அவரை எல்லாம் நாசம் பண்ண பாக்குறீங்களா அப்படின்னு எம்என் ராஜா கேட்பாங்க. அதனால அவரு ஜெயிக்கிறது நிக்கிறதா அவர் வந்து வாபஸ் வாங்க மாட்டாரு அப்படின்னு எம்என் ராஜம்லாம் சொல்ல, சாவித்திரி அழுதுகிட்டே போக, அங்க சாவித்திரி கிட்ட ஒரு ஒயிட் பேப்பர்ல கையெழுத்தை வாங்கிக்கிட்டு சொத்தை பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்லி வக்கீல் நோட்டீஸை வந்து சிவாஜிக்கு அனுப்புவாங்க. இது மேலும் ஒரு சிக்கலையும் வருத்தத்தையும் அழுகையையும் சிவாஜி கொடுக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவங்க ஏதோ பிளான் பண்ணி இப்படி செய்கிறாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த சொத்து எனக்கும் இல்லை அவளுக்கும் இல்லை, இப்போதைக்கு கோர்ட்டு கண்காணிப்பில் கோர்ட்டு எல்லா வருமானத்தையும் பார்த்துக்கணும், அதனால நீங்கள் இந்த வீடை காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு கோர்ட்லேருந்து வந்த ஒரு கமிஷனர் சொல்லிடுவார். அதற்கு பிறகு அவங்க வேற வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வேற வழியே இல்லாமல் நொந்து நூலாகி என்னுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் நான் வந்து என் தங்கைக்கு எழுதி தரேன் அப்படின்னு சிவாஜி சார் சொல்லுவார். நம்பியார் வந்து அதெல்லாம் வேணாங்க, நாளைக்கு உங்கள் மனைவி இப்போ கர்ப்பமாக இருக்கா, அவளுக்கு வேணுமே காசு அப்படின்ட்டுலாம் சொல்ல, அந்த சொத்தை சிவாஜி எழுதி கொடுத்தாரா, அதற்கு நம்பியார் எம்என் ராஜம் ஒத்துழைத்தார்களா, அந்த சொத்தை ஜெமினி கணேசன் வாங்கிக்கிட்டாரா, இதை எல்லாத்தையும் அடுத்த பதிவில் உங்களோட நான் இன்னும் பேச தயாராக இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.